அரசியலாயிரம் நேயர்களுக்கு வாழ்த்துக்கள். 28வது நாளாக ஈரான் இஸ்ரேல் அமெரிக்கா போரில் மிக உக்கிரமான போருக்கு வழி இருக்கா? கிட்டத்தட்ட இந்த இறுதிக்கட்ட போரில் பல அழிவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்காங்கிற மாதிரி உலக நாடுகளே ரொம்ப திகிலோடு பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்குது. காரணம் இந்த 28வது நாளில் அந்த அமெரிக்கா ஈரானுடைய அந்த கார்கு தீவில் உள்ள நுழையிறதுக்கு அத்துமீறி நுழையிறதுக்கு அது தன்னுடைய படை வீரர்கள் 5000 பேரை தயார் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவலை கேட்ட உடனே ஈரானுடைய இஸ்லாமிக் இராணுவ படை மிக கடும் கோபம் கொண்டிருக்காங்க. அதனால் இஸ்லாமிக் ஆக்சிஜன் ஃபோர்ஸ் படை, ஐஆர்ஜிசி, பஸ்ஸி படை, நாட்டில் உள்ள இராணுவம் எல்லாருமே சேர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 10 லட்சம் படை வீரர்கள் தயாராகிட்டு உன்னுடைய இஸ்ரேல் அமெரிக்கா படைகள் எங்கள் கார்கு தீவுக்குள்ளே வந்தால் அவர்களை நாங்கள் நேராக நரகத்துக்கு அனுப்பிச்சிடுவோம், அவங்களுடைய சடலங்கள் கூட உங்களுக்கு கிடைக்காது, சடலங்களை கடலில் வீசிடுவோம் என்று தங்களுடைய ஆக்ரோஷமான பதிலை அறிவிச்சிருக்கிறாங்க. இதை கேட்டு அந்த அமெரிக்கா ஒரு பக்கம் அதிர்ச்சி அடைஞ்சாலும் இன்னொரு பக்கம் எப்படியாவது இந்த ஈரானை மிரட்டி அந்த ஹோர்முஸ் ஜலசந்தியை கைப்பற்றிடணும், அந்த ஈரானுடைய எண்ணெய் வளங்களை கைப்பற்றிடணும். எப்படி ஏற்கனவே ஈராக்கில் மிரட்டி ஈராக்கை கைப்பற்றி எண்ணெய் வளங்களை தன் ஆட்டையை போட்டோமோ அதே போல் ஈரான்லேயும் செய்யணுங்கிறதுல மிக குறிக்கோளாக ட்ரம்ப் இருக்காருங்கிற தகவல் இப்போ வருது. அதனால தான் ட்ரம்ப் இப்போ என்ன பண்ணுறாரு, ஒரு நாள் 2 நாளில் இந்த போரை முடிச்சிடலான்னு ஆரம்பித்த ட்ரம்ப்னால அது முடியலை. எதிர்த்தாக்குதல் மிக பயங்கரமாக ஈரான் தரப்புலேருந்து வர்றதுனால இப்போ உச்சபட்சமாக என்ன முடிவெடுத்துட்டாரு, இந்த கார்கு தீவில் நம்ம தரைப்படை வழியாக நம்ம இராணுவ வீரர்கள் 5000 பேரை நுழைச்சிருவோம். அப்போ அந்த கார்கு தீவை கைப்பற்றிட்டா ஈரான் எண்ணெய்களை உலகம் முழுக்க ஏற்றுமதி பண்ணுறது அந்த தீவில் இருந்து தான் செய்யுது, அது நம்ம கைவசப்படுத்திடுங்கிற ஒரு திட்டத்தோடு அவர் என்ன பண்ணுறாரு, இதற்கான ஆயத்த பணியை பண்ணியிருக்கிறாரு. இப்படி ஒரு பக்கம் பண்ணிக்கிட்டே என்ன பண்ணுறாரு, மறுபக்கம் எப்படியாவது கெஞ்சி கதறி இந்த ஈரானை போரை நிறுத்த வைக்க முடியுமான்னு ஒரு பக்கம் ஏற்பாடு பண்ணுறாரு. இதுக்கு என்ன உதாரணம்னா, ஒரு மனுஷன் ஒரு கையில் கத்தியை வச்சு கழுத்தில் வச்சு மிரட்டிக்கிட்டு இன்னொரு கையால் அதே மனுஷன் காலை பிடிச்சி கெஞ்சிற மாதிரி இருக்குது. ஒன்று கழுத்தில் வச்சிருக்கிற கத்தியை எடுக்கணும், இல்லாட்டி காலை பிடிச்சிருக்கிற கையை எடுக்கணும். 2 வேலையும் அமெரிக்கா செய்துதான் இப்போ பெரிய ஜோக்கான விஷயமா இருக்குன்னு சொல்லி உலக நாடுகளே சொல்கிறாங்க. அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் இப்போ அளவுக்கு அதிகமாக பொய் பேச ஆரம்பிச்சிட்டாருன்னு இப்போ அவரை பற்றி விமர்சனம் பண்ணுறாங்க. எந்த அளவுக்கு அவர் பொய் பேசுகிறாருன்னா, என்னை ஈரான் நாட்டுடைய உச்சபட்ச தலைவராக ஏற்றுக்கொள்ள இருக்கிறதா என்கிட்ட ஈரான் தரப்பில் பேசுகிறாங்கங்கிறாரு. யார் அப்படி அவர்கிட்ட பேசுகிறாங்கிற விவரத்தை சொல்லலை. இப்படி வாய்க்கு வந்தபடி புழுகு மூட்டையில் அள்ளி விடுற ட்ரம்ப் கொஞ்சமாச்சும் யோசனை பண்ணி பேசுகிறாரா? காரணம் ஈரான் நாட்டுடைய மரபு என்னென்னா, ஈரானுடைய உச்சபட்ச தலைவராக எடுக்கணும்னா அந்த தலைவர் முஸ்லீமாக இருக்கணும், அது மட்டும் இல்லாமல் ஆன்மீக கல்வி கற்றவராக இருக்கணும், அவர் குரானை படித்தவராக இருக்கணும், அதோடைய சட்டத்திட்டங்களை அறிஞ்சவராக இருக்கணும், இமாம்ங்கிற தகுதி இருக்கணும். இவ்வளவு இருந்தால் தான் அந்த நாட்டுக்கு அவர் உச்சபட்ச தலைவராக வர முடியும். இதில் எந்த ஒரு தகுதியாவது இந்த ட்ரம்புக்கு இருக்கா? இப்படிப்பட்ட அவரை எப்படி ஈரான் மக்கள் அவருடைய நாட்டுக்கு உச்சபட்ச தலைவராக ஏற்றுக்கிடுவாங்க? அப்படி யாராவது சொல்ல வாய்ப்பு தான் இருக்கா? ஆனால் அப்படி சொல்கிறாங்கன்னு சொல்லி ஒரு பெரிய புழுகு மூட்டையை அவுத்து விடுறாருன்னா இதை விட மோசமான பொய் உலகத்தில் ஒன்றும் இருக்காதுன்னு சொல்லி இந்த ட்ரம்பை பார்த்து எல்லாரும் நகைக்கிறாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் அந்த கார்கு தீவை கைப்பற்றுறதுக்கு அமெரிக்கா திட்டம் போட்டு அந்த கார்கு தீவுக்குள்ள படை வீரர்களை அனுப்புறதுக்கான முயற்சி பண்ணுது. இதை அறிஞ்ச ஈரான் சொல்லுது, நீ இந்த படை வீரர்களை அனுப்ப முயற்சி பண்ணால் நாங்கள் 10 லட்சம் பேர் தயாராக இருக்கிறோம். அந்த 10 லட்சம் பேர் என்ன பண்ணுவோம், உன்னுடைய படை வீரர்களை 5000 அமெரிக்க படை வீரர்களை நாங்கள் நரகத்துக்கு அனுப்ப தயாராக இருக்கோன்னு சொல்லி அது அந்த அமெரிக்க நாட்டு மக்களுக்கு செய்தி அனுப்புது. இந்த சூழ்நிலையில் தான் அல் ஜசீரா தொலைக்காட்சியோட இப்போ என்ன சொல்லியிருக்கிறாங்க, ஈரான் வான்பரப்பில் நுழையக்கூடிய இஸ்ரேல் அமெரிக்க விமானங்களை புதிய யுக்தி சார்ந்த ஆயுதங்களை கொண்டு அழிக்கிற திட்டத்தை ஈரான் இராணுவம் தயாராக இருக்குதுங்கிறாங்க.
அப்போ ஏதோ ஒரு வித்தியாசமான ஒரு புதிய வகையான ஆயுதங்களை வந்து ஈரான் தன்வசம் வச்சிருக்கிறதாவும் அதை நாங்கள் இதுவரைக்கும் பயன்படுத்தவே இல்லை, இப்போ தான் பயன்படுத்த போகிறோம், இதனுடைய விளைவு மிக பயங்கரமாக இருக்குன்னு சொல்லி ஈரான் சொல்கிறதாகவும் சொல்லப்படுது. இதையெல்லாம் கேட்குற இந்த உலக அரசியல் நோக்கர்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, காஸ்பியன் கடல் பகுதியில் ஈரானுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில் வெறும் 600 கிலோமீட்டர் தூரம் தான் டிஸ்டன்ஸு. இப்போ இந்த காஸ்பியன் கடல் பகுதி வழியாக ரஷ்யா வந்து ஆயுதங்களை வந்து ஈரானுக்கு தொடர்ந்து சப்ளை பண்ணிட்டு இருக்குது. இந்த சூழ்நிலையில் அமெரிக்கா தரைப்போருக்கு தயாராகி வர்றப்ப அவர்கள் கார்க் தீவில் இறங்க போகிறாங்கன்னு சீனாவும் எச்சரிக்கை கொடுத்துருக்குது. இப்படி சீனாவும் ரஷ்யாவும் ஈரானுக்கு துணையாக இருக்கிறதுனால அமெரிக்காவுடைய 5000 படை வீரர்கள் காருக்கு உள்ளே நுழைஞ்சால அது என்ன ஆகும், அவர்களுக்கு வந்து அது இறுதி நாளாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இந்த ஈரான் வந்து எச்சரிக்கை வெளிச்சிருக்கு. இதோடைய விளைவு என்னவாகுன்னா, ஏற்கனவே சூயஸ் கால்வாய் தோல்வி எப்படி பிரித்தானியாவுக்கு அரசுடைய அதிகாரத்தை முடிவுக்கு கொண்டு வந்துச்சோ அதே போல தான் இந்த ஹார்மோஸ் ஜலசந்தி போர் மற்றும் அரசியல் போர் வந்து அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்துன்னு சொல்லி இதில் எந்த சந்தேகமே இல்லைன்னு சொல்லி உலகத்தில் உள்ள எக்ஸ்பர்ட்லாம் சொல்கிறாங்கன்னு பேசப்படுது. காரணம் வந்து தரைப்படையில் வந்து போர் செய்யக்கூடிய தந்திரமும் அந்த திறமையும் வந்து ஈரானுக்கு தான் இருக்குது. ஈரானுடைய நாட்டில் எந்தெந்த இடம் எப்படி இருக்கும், அங்கே நம்ம எப்படி செயல்படணுங்கிறது அவங்களுக்கு நல்லா தெரியும். ஆனால் அந்த தரைப்படைக்குள்ளே நுழையக்கூடிய அமெரிக்க வீரர்களுக்கு அதற்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. அதனால் வந்து இந்த அமெரிக்க வீரர்கள் வந்து தரைப்படையில் எங்கேயுமே போய் ஜெயிச்சதா வரலாறே கிடையாது. அதனால் வந்து நிச்சயமாக வந்து அமெரிக்கா இந்த தரைப்படை வழியாக தாக்குதலை ஆரம்பித்தா நிச்சயமாக தோல்வி தான் ஏற்படும் சொல்லி பலரும் சொல்கிறாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் இந்த போரை எப்படியாச்சும் எங்களை காப்பாற்றிருங்க, போரை நிறுத்திடுங்கன்னு சொல்லி அமெரிக்கா புலம்ப ஆரம்பிச்சிருச்சு. அப்படி புலம்ப ஆரம்பிச்சுக்கிட்டதோடைய விளைவாக தான் என்ன பண்ணியிருக்குது, அமெரிக்கா வந்து தன்னுடைய ஒரு பிரதிநிதியாக ஜேடி வான்ஸுங்கிறவரை பாகிஸ்தானுக்கு அனுப்பிச்சிருக்குது. எவ்வளோ பெரிய அசிங்கம் பாருங்கள். உலகத்தில் நான் தான் பெரிய வல்லரசுன்னு சொல்கிற அமெரிக்கா இந்த போரை நிறுத்துறதுக்கு நம்ம நேராக பேசணுன்னா ஈரான் வரமாட்டேங்குது. நான் ஏன் அவங்ககிட்ட பேச வர்றேன், நீ வந்து அத்துமீறி எங்கள்கிட்ட போர் தொடுத்து எங்களுடைய தலைவர்களை கொன்ற நாசப்படுத்திட்டா, இப்போ நீ நிறுத்துன்னு சொன்னால் நாங்கள் நிறுத்தவா போகிறோம், உங்கள்கிட்ட நாங்கள் பேச தயாரில்லைன்னு அசிங்கப்படுத்திட்டதுனால இப்போ இது என்ன பண்ணுது, பாகிஸ்தான்கிட்ட போய் கெஞ்சுறதுக்கு அமெரிக்கா ஜேடி வான்ஸ் அனுப்பிச்சு எப்படியாவது நீங்கள் பேசி பாகிஸ்தான் மூலியமாக அந்த போரை நிறுத்துங்கன்னு சொல்லியிருக்கு. அதே போல் அமெரிக்காவுடைய வெளிவிவகாரத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோ வந்து ஜெர்மனிக்கு அனுப்பிச்சு, ஐயா ஜெர்மனி நீங்கள் கொஞ்சம் பேசுங்கங்குது. இப்படி உலகத்தில் அமெரிக்காவுக்கு நட்பாக இருக்கிற சில நாடுகள் மூலியமாக எப்படியாவது ஈரான்கிட்ட பேசி இந்த போரை நிறுத்த முடியுமான்னு ஒரு பக்கம் முயற்சி எடுத்துக்கிட்டே இருக்கிற ட்ரம்ப், இன்னொரு பக்கம் வந்து எப்படியாச்சும் மிரட்டியாவது இந்த ஈரானை பணிய வைக்க முடியுமாங்கிற முயற்சியும் பண்ணுறாரு. இந்த சூழ்நிலையில் தான் இந்த ஹார்மஸ் நீர்நிலை இருக்குது பார்த்தீங்களா, இந்த நீர்நிலை வந்து ஏற்கனவே சாதாரணமாக திறந்த வழியாக தான் இருந்துச்சு. உலகத்தில் பல நாடுகள் வந்து அந்த ஜலசந்தி வழியாக போகக்கூடிய கப்பல்களுக்கெல்லாம் அந்த கட்டணம் போட்டு வசூல் பண்ணாங்க. ஆனால் இந்த ஈரான் வந்து எந்த ஒரு நாட்டினையும் இதுவரைக்கும் எந்த கட்டணமும் வாங்கலை. ஆனால் இந்த அமெரிக்கா வந்து ஹார்மோஸ் ஜலசந்தியை வந்து நீ எங்கள்கிட்ட கூடன்னு கேட்டவுடனே முடியவே முடியாதுன்னு கேட்டு போட்டுட்டு இந்த ஹார்மோஸ் ஜலசந்தியை யார் தாண்டினாலும் எங்களுக்கு இனிமேல் டோல் கட்டணம் கட்டிட்டு தானே போகணுங்கிற புதிய சட்டத்தை வந்து இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஈரான் கொண்டு வந்துருச்சு. இப்படி கொண்டு வந்ததோடைய விளைவு என்ன ஆகுதுன்னா, அமெரிக்கா இஸ்ரேல் இந்த இரு நாடுகளுக்கு ஆதரவாக உள்ள அந்த நாட்டு கப்பல்கள்லாம் அந்த பக்கம் போகவே முடியாதுங்கிற ஒரு பெரிய ஒரு கடினமான சூழ்நிலை உருவான பிறகு கிட்டத்தட்ட ரெண்டு பக்கமும் நூற்றுக்கணக்கான கப்பல்கள் நிற்கிது. இந்த சூழ்நிலையில் அதிரடியாக ஏதாவது இறங்கினா இந்த நூற்றுக்கணக்கான கப்பல்களுக்கு நாசம் ஏற்பட்டால் உலக நாடுகள் பூரா அமெரிக்காவை திட்ட ஆரம்பிச்சிருக்கிறதுனால இந்த ஹார்மோஸ் ஜலசந்தியிலையும் நம்ம தோத்துட்டோம், அடுத்தபடியாக அந்த கார்க் தீவை கைப்பற்றுவோங்கிற முயற்சியில் அது இறங்கி இருக்குது. இப்படி இருக்கிறதுனால இந்த கார்க் தீவு முயற்சியும் இது வந்து அவர்கள் தோல்வி தான் அடைய செய்யும் அப்படிங்கிற மாதிரி பலதரப்பட்ட செய்தி எப்படி வருதுன்னா, கார்க் தீவில் ஒருவேளை அந்த அமெரிக்க படைகள் தரை வழியாக உள்ளே போச்சுன்னா ஈரானுடைய 10 லட்சம் பேர் கொண்ட அந்த தரைப்படை உள்ளே பூந்து அவர்கள் வந்து நாசப்படுத்தினுங்கிற செய்தி தான் பரவலாக பேசப்படுது. சுருக்கமாக இதை தான் என்ன சொல்கிறாரு, அமெரிக்காவுடைய முன்னாள் டிஃபென்ஸ் செக்ரட்டரி ஜேக் சுலைன் சொல்கிறாரு, அமெரிக்கா சரியாக சிக்கப்பட்டு கொண்டு தவிக்குதுங்கிறாரு. இது மட்டும் இல்லாமல் சொன்ன மாதிரி
ஈரான் என்ன சொல்லுது, இதுவரைக்கும் நாங்கள் பயன்படுத்தின ஆயுதங்கள் வந்து சாதாரணமாக உள்ளது, இனிமே தான் எங்கள்கிட்ட உள்ள பவர்ஃபுல்லான ஆயுதங்களை வெளியெடுக்க போகிறோம், நீ 2 நாளில் போரை முடிக்கலான்னு நினச்சா எத்தனை மாதம் ஆனாலும் உன்னை எதிர்கொள்ள நாங்கள் தயாராக இருக்கோம்னு சொல்லி சவால் விடுது ஈரான். அது மட்டும் இல்லாமல் இந்த போருக்கு காரணமாக இருக்கிற இஸ்ரேலை அடித்து நொறுக்கி இஸ்ரேலில் எங்கேயுமே எதுவுமே இல்லைங்கிற அளவுக்கு நாசம் பண்ணிருச்சு ஈரான். காரணம் வந்து முத வலிய வம்பு இழுத்தது இஸ்ரேலும் அமெரிக்காவும் தான். அந்த 2 பேரும் என்ன பண்ணாங்க, ஈரான் மேலே தாக்கி எந்த அளவுக்கு ஈரானுக்கு பாதிப்பை ஏற்படுத்துகிறாங்களோ அதை விட ஒருபடி மேலே ஈரான் என்ன பண்ணிச்சு, இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் கடுமையான தாக்குதல் கொடுத்ததுனால தான் இப்போ இஸ்ரேலுடைய தலைநகர் டெல்லாவில் உட்பட அது அப்படியே சுடுகாடு மூல காட்சி அமைச்சிக்கிட்டு இருக்குது. இன்னொரு பக்கம் அமெரிக்கா இந்த மத்திய கிழக்கு நாடுகளில் அரபு நாடுகள்கிட்ட தன்னுடைய இராணுவ தளங்களை அமைச்சு இந்த ஈரானை தாக்க முயற்சி பண்ணதுனால கடுமையான அடி கொடுத்து அமெரிக்காவுடைய இராணுவ தளங்களையெல்லாம் சின்ன பின்னமாக்கிருச்சு ஈரான். அதில் பல லட்சம் கோடி இழப்புக்கு ஆளாகி பொருளாதார சிரமத்திலையும் இன்றைக்கி அமெரிக்கா திணறிக்கிட்டு இருக்குங்கிற செய்தியை தான் இந்த அமெரிக்காவுடைய முன்னாள் டிஃபென்ஸ் செக்ரட்டரி ஜேக் சுலைன் வந்து சுருக்கமாக சொல்லியிருக்கிறாரு. இப்போ இதுலேருந்து ஒரு முக்கியமான விஷயம் என்ன தெரிய வருதுன்னா, போருடைய உச்சகட்டம் வந்துருச்சு. ஒருவேளை அமெரிக்கா வந்து கௌரவம் பார்க்காம மன்னிச்சிரு, நான் தவறுதலாக வந்து உன்கிட்ட போர் தொடுத்துட்டேன்னு சொல்லி ஈரான்கிட்ட மன்னிப்பு கேட்டு ஈரானுடைய 4 கோரிக்கைகளை ஏற்றுக்கிட்டு நிறுத்தினா தான் இந்த போர் நிற்கும். அப்படி இல்லாமல் இது வெக்ரஸான முறையில் ஏதாவது நடவடிக்கை எடுத்தால் இது ஒருவேளை ஈரானுக்கும் அழிவை ஏற்படுத்தலாம். அந்த ஈரான் தான் அழிகிறதோடு விடாது, இந்த இஸ்ரேலையும் அமெரிக்காவையும் அந்த அமெரிக்காவுக்கு ஆதரவு கொடுக்கக்கூடிய நாடுகளையும் அழிச்சிட்டு உலகத்தில் மிகப்பெரிய பிரளயத்தை ஏற்படுத்தும். இதோடைய தாக்கம் உலகத்தில் உள்ள அத்தனை நாடுகளையும் பாதிக்குங்கிறதுனால தான் இப்போ உலக நாடுகளே இதை கவனிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. எப்படியா இருந்தாலும் இந்த போர் நிறுத்தப்பட வேண்டும் அப்படிங்கிறது தான் ஒரு எதிர்பார்ப்பாக இருக்குது. அதைத்தான் ஈரான் கூட என்ன சொல்லுது, போரை நிறுத்த நாங்கள் தயார், ஆனால் இது மாதிரி இனி அடுத்த நாடுகளை ஆட்டையை போடுறதுக்கு துணிஞ்சு இந்த கட்ட பஞ்சாயத்துக்கு அமெரிக்கா போகாதுங்கிற உத்தரவாதத்தை எங்களுக்கு உலகம் கொடுக்கணும், எங்களுக்கு இழப்பீடு கொடுக்கணுங்கிற மாதிரி 4 கோரிக்கையில் அந்த ஈரான் வச்சிருக்கு. அதுக்கு அமெரிக்கா அடிபணியுமா அல்லது முரட்டுத்தனமாக மாட்டிக்கொண்டு ஏதாவது மிக மோசமான விளைவுகளை ஏற்படுத்துமாங்கிற உங்களுடைய கருத்துக்களை இந்த அரசியலை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த செய்தி பிடிச்சிருந்தா இதுக்கு ஒரு லைக் கொடுங்க. இதே போன்ற அரசியல் செய்திகள் நாட்டில் உலகத்தில் 4 பக்கம் நடக்கக்கூடியதை எந்த விதமான இடைச்சல்களும் இல்லாமல் உள்ளது உள்ளபடி அப்படியே உங்களுடைய வீட்டுக்குள்ளே 4 சுவர்களுக்குள் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய நம்ம அரசியல் ஆயிரம் சேனலுக்கு இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ உங்கள் நோட்டிஃபிகேஷன் காட்டும், நீங்கள் விரும்பியதை பார்க்கலாம். என்று மணிந்திருப்போம். உங்கள் அன்பன் அஷ்ரஃப் அலி. நன்றி, வாழ்த்துக்கள்.